தக்காளி ஸ்வீட் பச்சடி. இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்ப்போம். முந்திரி பருப்பு, திராட்சை முந்திரி பருப்பை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய், ஏலக்காய் வாசனைக்கு. இந்த கப்பால 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். சின்ன சின்ன பீசஸாக பண்ணி, ஏன்னா மொத்தமாக போட்டால் அதுக்கப்புறம் சரியாக அரைப்படாது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு அரைச்சிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை இதில் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துப்போம். இதோட திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை உப்பி வந்த உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேன்ல எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம மிக்சியில் இந்த தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இந்த சர்க்கரை பாகோட சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா கெட்டியாகிட்டு வரும். கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற இதெல்லாம் சாறு, எண்ணெய், நெய் இதெல்லாம் தெரிக்கும். சாறு, நெய் இதெல்லாம் தெரிக்கும். அதனால ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா இன்னும் கெட்டியாகணும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் இதில் போட்டுடலாம். நல்லா கொதிச்செடுத்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.